மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். யாக்கோபை போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் ஈருள் வந்து மூடிட, பொழுது பட்டு ராவில் ஈருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கீர்த்தி சேர்வே, வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். யாக்கோபு வாழ்ந்த காலம் கிமு 1837 ஆண்டு. இந்த யாக்கோபு யார்? ஜேக்கப் அல்லது யாக்கோபு என்று சொன்னால் இவர் யாருங்க? டிசீவர், சீட்டர், அப்படிதான் அவருக்கு பேர். இந்த யாக்கோபு ஈசாக்குக்கும் ரெபேக்காவுக்கும் பிறந்த இரண்டாவது மகன். இவருடைய தொழில் ஆடு மாடெல்லாம் மேய்க்கின்ற தொழில். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குடைய மனைவி ரெபேக்கா. ரெபேக்காவுக்கு பிறந்தவர்கள் யார்? 2 பேரு, ஏசா, யாக்கோபு. யார் மூத்தவர்? ஏசா. இளையவர் யாரு? யாக்கோபு. இந்த ஏசா யாக்கோபுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பொறாமையினுடைய சிந்தனை வருகிறது. எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை? யாக்கோபு என்றால் ஏமாற்றுகிறவன், எத்தன், டிசீவர், சீட்டர் எல்லாமே நம்ம சொல்லுறோம். இப்படியாக யாக்கோபுடைய வாழ்விலே பலவிதமான பெயர்கள், அவனுடைய கேரக்டர் அசாசினேஷன், அவனுடைய பெயரானது சிதைக்கப்பட்டு இருக்கிறதை நாம் வரலாற்று சூழமையிலே நாம் பார்க்கின்றோம். இதில் நம்ம பார்க்கின்ற பொழுது கெத்துரா, ஆபிரகாமுக்கு கெத்துரா, நிறைய பேர் நம்ம சொல்லலாம், டைம் இல்லை. கெத்துராவுக்கு பிறந்தவர்கள்ல சில பேர் இந்தியாவில் இருக்கிற பிராமணர்களாம். இது ஒரு நியூஸ். கெத்துராவுக்கு பிறந்த வம்சத்திலே ஒரு சிலர் அரப்ஸ், ஒரு சிலர் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிராமணர்கள். எனவே இந்த செய்தி ஒரு புதிய செய்தி. இந்த யாக்கோபு இப்படி ஏமாற்றுகிறவனாக இருந்தாலும் ஆண்டவர் அவனை என்ன பண்றாருங்க? சபிக்கவில்லை, ஆசீர்வதிக்கின்றார். 12 பிள்ளைகள், 12 சன்ஸ். பெண்கள் இல்ல, யார் பேர் என்ன? தீனா இல்லையா? எனவே 12 மகன்கள், ஒரு மகள். எனவே யாக்கோபு, ஜேக்கப் ட்ரைப், 12 tribes of Israel சொல்லி எத்தன் என்கின்ற யாக்கோபை ஆசீர்வதிக்கின்ற யாவே கடவுள். அப்ப யாக்கோபு என்று சொன்னால், நான் சொன்ன பெயரை உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். தன் தாயை தன் வசப்படுத்தி கொண்டவன், தன்னுடைய சகோதரனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஏமாற்றி பெற்றுக் கொண்டவன், தன் தகப்பனை அவன் ஏமாற்றுகின்றான். பிறகு தன் மாமனாருடைய எல்லா ஆஸ்திகளையும் சுரண்டுகின்றான்.
அவனுடைய வாழ்க்கை மாறவே இல்லை. வாழ்க்கை மாறவே இல்லை. இவனுடைய வாழ்வை 2 நிலையிலே பிரிக்கலாம். ஒன்று பெத்தேலுக்கு முன், மற்றொன்று பெத்தேலுக்கு பின். இந்த பெத்தேலுக்கு முன்னிருந்த வாழ்க்கை பயங்கரமான வாழ்க்கை. ஒருவேளை யாக்கோபை போல நீங்களும் நானும் வாழ்ந்திருப்போம் என்றால் இன்றைக்குரிய செய்தி நம் அனைவருக்குமே ஒரு சவாலாக இருக்க வேண்டும். எனவேதான் யாக்கோபுடைய வாழ்க்கை, பழைய வாழ்க்கை மிக மிக மோசமான ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. எனவே பெத்தேல்ல அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு அனுபவம் கிடைக்கின்றது. இந்த பெத்தேல்ல தான் அவர் என்ன பண்றாருங்க? பெத்தேல் என்ன பண்றாரு? பேர்சபாவிலிருந்து அவர் பதாமாராமுக்கு பயணப்படுகின்ற வழியிலே ஒரு இடத்திலே அவர் நித்திரையாக இருக்கின்ற பொழுது யாவே கடவுள் சொல்லுகின்றார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து உனக்கு நீ இழந்த தேசத்தை, whatever you have lost you will regain, உனக்கு நான் திரும்பி நான் உன்னை வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு நான் விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த எத்தன் எனப்படுகின்ற யாக்கோபுக்கு யாவே கடவுள் புதிய நாமத்தை கொடுக்கின்றார். என்ன நாமம் கொடுக்கிறார்? இஸ்ரேல். புதிய நாமத்தை, புதிய பெயரை அவர் கொடுக்கின்றார். எனவே 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் யாக்கோபுடைய வாழ்விலே. முதலாவதாக, உன்னோட இருந்து இங்கு இருக்கின்ற இந்த அனைத்து ஜனத்திற்கும் சொல்லுகின்ற ஒரு காரியம், கடவுள் திட்டவட்டமாக சொல்லக்கூடியது உன்னோட இருந்து. God's presence, Jehovah Shammah, இறை பிரசன்னம் is there, Lord is there. Jehovah Shammah அப்படின்னா அவர் அங்கே இருக்கிறார் என்ற அர்த்தம். அவர்னா கடவுள் அங்கே இருக்கிறார், யாவே ஆண்டவர் அங்கே இருக்கிறார். எனவே உன்னோட இருந்து, அவருடைய நாமம் என்ன? I am that I am, இருக்கிறவராகவே இருப்பேன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராக இருக்கின்றார். நம்முடைய வார்த்தை மாறலாம், நம்முடைய உற்றார் உறவினர்கள் மாறலாம், நம்முடைய சகோதரிகள் சகோதரர்கள் மாறலாம், ஆனால் ஆண்டவருடைய வாக்கு என்றுமே மாறாது. அது உயிரோட்டம் உள்ள ஒரு வாக்கு என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அதனால்தான் இவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது எங்க ஓடுறார்? ஏசா இவரை கொலை செய்ய எத்தனிக்கின்றார் என்று கேள்விப்பட்ட உடனேயே பெத்தேல் இருந்து எப்ரோனுக்கு ஓடுறார். பெத்தேல் என்பது கடவுளுடைய வீடு என்று அர்த்தம். எப்ரோன் என்பது வாக்கு தத்தத்தின் நகரம் என்று அர்த்தம். சிட்டி ஆஃப் ப்ராமிஸ் எப்ரோன். பெத்தேல் என்பது ஹவுஸ் ஆஃப் காட். பெத் எல், எல்னு முடியறதெல்லாம் கடவுளுடைய பெயர். இம்மானுவேல், ஜோஎல், இல்லையா? நம்ம நிறைய பேர் வச்சிருப்போம் ஜோஎல், இம்மானுவேல். இது எல்லாமே எல் இஎல் முடியறது எபிரேய மொழி. எல்னா காட், ஈலோஹிம் அப்படின்ற எபிரேய மொழி, கடவுளுக்கு ஒத்த ஒரு மொழியாக பார்க்கின்றோம். எனவேதான் இந்த எப்ரோன் ஆனது வாக்கு தத்தத்தின் நகரமாக பார்க்கின்றோம், பெத்தேலாகது கடவுளுடைய இல்லமாக பார்க்கிறோம். எனவே இவர் பெத்தேலுக்கு வருகின்றார். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாக்கோபு இன்னும் இந்த கடவுளை தன்னுடைய கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் யாக்கோபு என்ன நினைக்கிறார்னா, God of my father and God of my grandfather, என்னுடைய தந்தையினுடைய கடவுளும் என்னுடைய தாத்தாவுடைய கடவுளும், ஆபிரகாமின் கடவுளும் ஈசாக்கின் கடவுளும். அவன் இன்னுமே யாக்கோபு என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லவில்லை, என்னுடைய தேவன் என்று அவன் சொல்லவே கிடையாது. அதனாலதான் என்ன சொல்றார் அவர்? 20வது வசனம் படிங்க, 28-20 ஆதியாகமம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து, 21, என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணினால், கடவுளை சந்தேகப்படுறோம், திரும்பி வர பண்ணினால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார், இல்லைன்னா நான் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற மாதிரி சொல்றோம்.
எத்தனைகிற யாக்கோபு, ஏமாற்றின யாக்கோபு தாயை ஏமாற்றுகிறான், சகோதரனை ஏமாற்றுகிறான், தன்னுடைய மாமனாரை ஏமாற்றுகிறான். இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் இன்னும் உயிரோடு இருக்கின்ற ஆண்டவரை, கடவுளை, யாவே ஆண்டவரை அவன் தன்னுடைய சொந்த ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்க என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன கூட்டிக்கிட்டு வரட்டும், முதல்ல அவர் எனக்கு உண்ண ஆகாரம் கொடுக்கட்டும், முதல்ல எனக்கு உடுக்க வஸ்திரம் கொடுக்கட்டும், என்னை என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்ப வர பண்ணுவாரேயானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். அப்ப 15ஆம் வருஷத்தை என்ன பண்றான், டவுட் பண்றாரு யாக்கோபு. இவ்வளவு சொல்றார் ஆண்டவர், உன்னோடு இருந்து உன்னை காத்து உன்னை திரும்பி வர பண்ணுவேன், உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குதத்த வசனத்தை ஜேக்கப் could not accept. நீ இதை செய்தீர் என்றால் நான் உன்னை ஏற்றுக்கிறேன், இதை நீர் எனக்கு கொடுப்பீர் என்றால் நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகின்ற என்ற மனப்பக்குவத்தோடு யாக்கோபு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே பதாமாராம் பேர்ஷெபால இருந்து பதானாராம் 450 மைல். பேர்ஷெபா என்பது சிட்டி ஆஃப் பேட்ரியாக்ஸ், அது முற்பிதாக்களுடைய நகரம் என்று அழைக்கப்படும், பேர்ஷெபா அப்படின்னு சொன்னான். எனவே அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு அவன் பயணப்படுகின்றான். கடவுளுடைய பிரசன்னம், ஒருவேளை நமக்கு இந்த வாக்குத்தத்தம் கடவுள் கொடுக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய வாக்கு எப்பொழுதும் என்ன ஆகாது, அன்ஃபெயிலிங். அவருடைய வாக்கு ஒருபொழுதுமே நம்மை விட்டு விடாது. நம்ம அன்டிசர்விங்கா இருந்தாலும் கூட அவர் வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்விலே செயலாற்றுகிறது. அன்மெரிட்டடாக இருந்தாலும் அன்ஏர்ன்டா இருந்தாலும் அவருடைய வாக்குத்தத்தம் வாழ்விலே செயலாற்றுகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இங்க என்ன நடக்குது பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு மிகுந்த ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடக்கின்றது. என்ன போராட்டம்? ஒரு சொப்பனத்தை காணுகின்றார். அங்கு ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது, அது நுனி வானத்தை எட்டுகிறது. தேவதூது ஏறுகிறவர்களும் இறவர்களுமாய் இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அவருக்கு. அப்ப இந்த அனுபவம் எப்படிப்பட்ட ஒரு நிலை என்று சொன்னால், பெத்தேல் அப்படின்னு என்ன அர்த்தம்? வானத்தின் வாசல் இல்ல, பெத்தேல் ஹவுஸ் ஆஃப் காட், வானத்தின் வாசல். எனவே இந்த இடத்திலே அவன் உண்மையாலுமே தேவ தூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் காணுகின்றார். கண்டும் கூட அந்த அனுபவத்தை அவன் சொந்தமாக்கி கொள்ளவே இல்லை. கடவுளுடைய பிரசன்னத்தை உணரவே இல்லை. மாறாக கடவுளிடம் பார்கெயின் பண்றார். இதெல்லாம் செய்தா நான் நீர் எனக்கு தேவனாய் இருப்பீர். ஆனால் கடவுள் அவரை பெரிய ஒரு கொஸ்டின் இது. இப்படிப்பட்ட ஒரு மனிதனை கடவுள் ஆசீர்வதித்து 12 கோத்திரத்தை உருவாக்கி ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்று ஒரு பெரிய ஒரு பெயரை அவர்களுக்கு கொடுத்து வழிநடத்துகின்றார் என்று சொன்னால், துரத்துறார் ஆண்டவர். இவனை துரத்தி கொண்டே இருக்கிறார். எனவேதான் யாக்கோபுடைய வாழ்விலே இந்த பெத்தேலுடைய அனுபவம் தான் ஒரு டர்னிங் பாயிண்ட். இந்த பெத்தேலுடைய அனுபவம் வானத்தின் வாசல். எனவேதான் தன்னுடைய தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து தூணாக நிறுத்தி எண்ணெய் வார்த்து பெத்தேல் என்று பெயரிட்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் அவசியம் என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவேதான் இந்த பகுதியிலே நம்ம பார்க்கிறோம், வானத்தின் வாசலை காணுகின்ற அனுபவத்தை உங்களுக்கு இது கொடுக்க வேண்டும். ஆனால் யாக்கோபு போல பார்கெயின் பண்ணாதீங்க ஆண்டவர்கிட்ட. யாக்கோபு இதை பார்க்கின்றான், இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட பார்கெயின் பண்றான். அப்படி இருக்கவே கூடாது. எனவே பெத்தேல் அனுபவம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. எனவே இந்த அனுபவம் நமக்கு அவுட்கம் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் பிகமிங் a நியூ பர்சன். ஆனா யாக்கோபு வாழ்வு அப்படி இல்லை. பெத்தேலுக்கு பின் வாழ்வு அப்புறமா நம்ம பார்ப்போம். எனவே இந்த அனுபவம் அவனை ஒரு புதிய மனிதனாக மாற்றவில்லை, மாறாக ஆண்டவரிடம் நெகோஷியேட் பண்றதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, நம்ம ஆண்டவர்கிட்ட நெகோஷியேட் பண்றவங்க இருக்கவே முடியாது, பார்கெயின் பண்றவங்களாக இருக்க முடியாது. எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காலகட்டத்திலும், எக்காலத்திலும், எந்நேரத்திலும் அவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றவனாக தான் இருக்க முடியும். நன்மையை பெற்றுக்கொண்டு மட்டும் அல்லேலூயா சொல்கிற கிறிஸ்தவர்களாக அல்ல, தீமையை பெற்றுக்கொண்டு அல்லேலூயா சொல்கிற தைரியம் நமக்கு அவசியம். யாக்கோபுடைய வாழ்விலே
அவன் காணுகின்றான். கண்ட காட்சியின்படி அவன் வாழ தவறுகின்றான். இவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறது என்பதை நீங்கள் 32ஆம் அதிகாரம் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 32ஆம் அதிகாரம். நான் சொன்ன ஆண்டவர் இவனை துரத்துகின்றார் என்று சொன்னேன். இந்த பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது பெத்தேல் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட இந்த யாக்கோபு தனித்து காணப்படுகின்றான். Jacob was alone with God. 32:24 பார்த்தீங்கன்னா, Jacob desperately wanted to receive blessings from God. அவன் உணர்கிறான். கொஞ்ச நாட்கள் கடந்து சென்ற உடனேயே கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்காக ஏங்குகிறான். 26ஆம் வசனம், Jacob was hungry for God. யாக்கோபு கடவுளுக்காக ரொம்ப பசியுள்ளவனாக அவன் மாறுகிறான். Jacob was honest with God. 27ஆம் வசனம், பேர் என்ன சொல்றான்? யாக்கோபு. எத்தனை சொல்லணும், ஆனா அவன் என்ன பண்றான்? யாக்கோபு உண்மையை சொன்னான். He was very honest with God. அந்த இடத்துல உடைக்கப்படுகிறான். 27ஆம் வசனம், Jacob was broken by God. அந்த பேர்ஷெபாவிலிருந்து பதானாராமுக்கு வழியிலே வருகின்ற பெத்தேல் அனுபவம் அவன் வாழ்விலே அவனை தொட்டது. ஆனால் தொட்ட மாத்திரத்திலே அவன் மாறவில்லை. நடுவே நடந்த சம்பவங்களிலே அவன் மாறுகின்றான். யாக்கோபு கிட்ட இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அவன் போராடி ஜெயிச்சான் இல்லையா? நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன், கடவுளை அவன் ஜெயிச்சான்னு சொல்றேன். ஆண்டவரை அவன் தோற்கடித்தான். அதுதான் பைபிள் சொல்லுது, நான் சொல்லுது இல்லையா? என்ன சொல்லப்படுதுங்க? அதை படிங்க அந்த வசனத்தை. தேவனோடும் மனிதரோடும் he prevailed God, he prevailed human. இல்ல இங்கிலீஷ் பைபிள்ல மேன் இருக்கும். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. ஒரு பெரிய போராட்டம். கடவுளா நானா பாத்துடலாம். இந்த ஸ்ட்ரகிள்ல நான் விடவே, ரெஸ்லிங்னா மல்யுத்தம், தமிழ்ல நம்ம என்ன சொல்லுவோம்? மல்யுத்தம். Only one character in the Bible who fought with God and won with God. யாக்கோபு. ஒரே ஒரு கேரக்டர் தான் கடவுளோடு போராடி கடவுளை தோற்கடித்த யாக்கோபு. அதனாலதான் இங்க ரொம்ப அழகா சொல்லுது. அதனாலதான் இங்க சொல்லும் பொழுது போராடி மேற்கொண்டாயே, he was broken, he was shattered. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்காக தான் யாக்கோபு காத்திருந்தான். எனவே அவனுடைய வாழ்விலே பார்க்கின்ற பொழுது எல்லாமே அப்படியே மாறுது கொஞ்சம் கொஞ்சமா. அவன் ஏமாற்றி சேஷ்ட புத்திரபாகத்தை அவன் ஏமாற்றி சுரண்டி அவன் ஓடுகிறான். இல்ல பெத்தேல் இருந்து ஹெப்ரோன் போறான், ஹெப்ரோன் இருந்து பேர்ஷெபா போறான், பேர்ஷெபால இருந்து பதானாராம் போறான். ஓடிக்கொண்டே இருக்கிறான், திருந்தவில்லை. ஆனால் ஒரு காலகட்டத்திலே அவன் திருந்துவதை நாம் தெளிவாக நாம் பார்க்கின்றோம். அதனாலதான் காட்ஸ் பிரசன்ஸ் அவனோடு இருந்ததுங்க. பாவம் அவர் என்ன பண்றாரு? கயிறை விட்டுக்கிட்டே இருக்கிறார். எப்ப பிடிச்சி இழுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஓடு ஓடு, எவ்வளவு தூரம் ஓடுறியோ ஓடு. இல்ல இந்த குதிரை வண்டிங்க பார்த்துருக்கிறீங்களா? அந்த காலத்துல ஜெட்கான்னுவாங்க. ஜெட்கா வண்டி, குதிரை வண்டி. நாங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் குதிரை வண்டி தான் போவோம். ஒரு 4-5 பேர் அந்த பேக்லாம் எடுத்துக்கிட்டு குதிரை வண்டி அந்த வண்டி கீழே ஒரு கோணி இருக்கும், அதில் தான் பையெல்லாம் போட்டுருவோம், லக்கேஜ் வைக்கிறதுக்காக தான் இல்லையா? அதை பிடிச்சி இழுத்து ஓட்டுறத, இழுத்தா நின்றுடும் வண்டி. அதான் குதிரை நம்ம அந்த இது விட ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதுபோல் தான் ஆண்டவர். எவ்வளோ தூரம் ஓடுறியோ ஓடு. At some point of time I'll pull my strings. யாக்கோபுடைய ஸ்ட்ரிங்ஸை பிடிச்சி இழுக்கிறார். போதும், நீ ஓடுனது போதும். ரொம்ப அழகான தெளிவான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம் God's provision. Jehovah Jireh, God is my provider. இறை ஈவு அல்லது கொடை. இறை பிரசன்னம் பார்த்தோம். இரண்டாவது இறை ஈவு அல்லது கொடை. அதே வசனத்துல உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். சோ அவர் என்ன பண்றார்? ப்ரொவைட் பண்றார், எல்லாமே கொடுக்கின்றார். யாக்கோபுக்கு அவர் கொடுக்கின்ற ஒரு நிலை, அவன் பயந்து ஓடக்கூடிய ஒரு சூழமைவு எல்லாம் இருந்தாலும் என்ன கொடுக்கிறார் யாக்கோபுக்கு? God provided him with protection. பாதுகாப்பை கொடுக்கின்றார். கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் கொடுக்கக்கூடியது முதலாவதாக பாதுகாப்பு. சங்கீதம் 125:2 எருசலேமுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு உங்களுக்கும் எனக்கும் தருகின்றார். அதே போல சங்கீதம் 121:3-5 உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார்.
ரொம்ப அழகான ஒரு வசனம். அதனால நம்மை காக்கின்றவர் ஒரு பொழுதும் உறங்குவதில்லை. நம்ம உறங்கினாலும் அவர் உறங்குவது கிடையாது. ஏனென்றால் அவர் ஏசாயா சொல்லும்போது God is my watchman அப்படின்றார். ஏசாயா, ஆண்டவர் எனக்கு இரவு காவலராக இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. He provides us with protection. He provides us with a new name. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற காரியம், இனிமேல் நீ புதிய மனிதனாய் இருப்பாய், புதிய மனுஷியாய் இருப்பாய். இனிமேல் நீ யாக்கோபாக இருக்க மாட்டாய், இனிமேல் நீ இஸ்ரவேலாக இருப்பாய், இஸ்ரவேலாக இருப்பாய். ரொம்ப அழகான ஒரு மாற்றம். வாழ்க்கையிலே அவன் பெயர் மாற்றம் மட்டுமல்ல, இல்லையா? பெயர் மாற்றம் அல்ல, பெயர் மாற்றம் முக்கியம் அல்ல. இப்போ ஞானஸ்தானம் கொடுக்குறோம்னா நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. நிறைய நேரத்தில் அதெல்லாம் இன்டர்நெட்ல எல்லாம் போய் சர்ச் பண்ணுவாங்க. Baptism is not name giving ceremony. Baptism is faith initiating ceremony. விசுவாசத்தின் துவக்கத்தை கொண்டாடுகின்றோம், இல்லையா? பல நேரங்களில் இன்டர்நெட் எல்லாம் பார்த்து பெயர்லாம் தேடுவாங்க, இந்த பேர் வைக்கலாமா அந்த பேர் வைக்கலாமா அப்படின்ற. அப்படி அல்ல. இந்த ஆண்டவர் கொடுக்கின்ற நாமம் என்பது டோட்டலா உன்னை மாற்றக்கூடியது, டோட்டலா உன்னை சேஞ்ச் பண்ணக்கூடியது. God provided Jacob a larger family. ஒரு பெரிய விசாலமான ஒரு குடும்பத்தை கொடுக்கிறார். யோசிச்சே பார்த்திருக்க முடியாது யாக்கோபால. provided him with all wealth. அவனுக்கு எல்லா ஐஸ்வரியத்தையும் கொடுக்கிறார். God, Jehovah Jireh is provided. நாம் எதிர்பார்க்கிறதற்கும் மேலாக கடவுள் கொடுப்பார் என்று சொன்னால் அது மிகையாகாது. எல்லாவற்றையும் கொடுப்பார். அதுல ரொம்ப மிக முக்கியம் என்னதுங்க? குட் ஹெல்த், ஆரோக்கியமான உடல்நிலையை கொடுப்பார். யாக்கோபு எத்தனை வருஷம் வாழ்ந்தாருங்க? 147. கடவுள் இவருக்கு வாக்கு பண்ணப்பட்டபடியே மறுபடியும் எங்க கொண்டு வராரு? அவர்கள் தேசத்திற்கு கொண்டு வரார். எங்கிருந்து ஓடுனானோ அதே இடத்துக்கு. ஏன்னா ஆண்டவர் இங்க சொல்றாரு, உன்னை நான் திரும்ப வர பண்ணுவேன். இப்ப நீ பயந்துகிட்டு ஓடுற, இப்ப கில்ட்டியா ஃபீல் பண்ற, ஆனால் நீ உன் தேசத்திற்கு வரும்பொழுது புதிய மனுஷனாக தான் நீ வருவாய். இனிமேல் நீ எத்தன் அல்ல, இனிமேல் ஏமாற்றுகிறவன் அல்ல, இனிமேல் புதிய நாமம். உன்னுடைய நாமத்தின் கீழே தான் கோத்திரங்களை உருவாக போகிறது. அதனால நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம், 12 tribes பத்தி பேசுறோம். ரொம்ப அழகா யாக்கோபுடைய வாழ்விலே ஆண்டவர் அவனுடைய சொந்த ஊரை மறுபடியும் அவனுக்கு கொடுப்பதை பார்க்கின்றோம். யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்திலே பயந்து 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 வராப்புல யாக்கோபு, இல்லையா? 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. ரெகன்சிலியேஷன். ஒருவேளை நம்முடைய குடும்பங்களாக இருக்கட்டும், பணி செய்கின்ற இடங்களாக இருக்கட்டும், ஒருவேளை பகைமைகள், வெறுப்புகள், பொறாமைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குமே என்று சொன்னால், கடவுளோடு நான் ஒப்புரவாகி விட்டேன் என்று மனிதரோடு ஒப்புரவாக விட்டால் அது அந்த பக்தி, அந்த ஆன்மீகம் எல்லாம் வேஸ்ட் என்பதை நம்ம 1 யோவான்ல நம்ம பார்க்கிறோம். எனவேதான் இங்கு பெரிய ஒரு ஒப்புரவாகுதல் நடைபெறுவதை பார்க்கின்றோம். 147 ஆண்டுகள் யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். அப்போ அவனுக்கு என்னென்னலாம் கொடுத்தார் பாருங்க. அவனுடைய வாழ்விலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஜெகோவா ஜைரே அப்படின்றோம். God gave him protection, பாதுகாப்பு, புதிய நாமம், புதிய பெயர். அவர் பெரிய குடும்பத்தை கொடுக்கிறார், எல்லா ஆஸ்திகளையும் கொடுக்கிறார், சொந்த தேசத்தை கொடுக்கிறார். ஒப்புரவாக்குதல் வழியாக இழந்து போன தம்பியை திரும்ப கொடுக்கின்றார். 147 ஆண்டு ஆயுசை கொடுக்கின்றார். எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் எல்லா ஆசீர்வாதத்தையும். 29ஆம் வசனம் படிங்க. கேட்கிறார், சரி என் கூட நைட் எல்லாம் ரெஸ்லிங் பண்ணியே, உன் பேர் என்ன? என்னுடைய பேரை கேட்கலாமா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? அவனை ஆசீர்வதித்தார். the first time பெரிய ஒரு சேஞ்ச் யாக்கோபுடைய வாழ்வுல. 30ஆம் வசனம் படிங்கம்மா. முகமுகமாய் கண்டேன். பெரியல் என்று சொன்னால் நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். அது எவ்வளவு அழகான ஒரு அனுபவம். அதுக்கு என்ன ஸ்ட்ரகிள், என்ன போராட்டம். போராடி மேற்கொண்டு அவன் ஆண்டவரையும் மனிதனையும் ஜெயம் கொள்ளக்கூடிய ஒரு போராட்டம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, அதைதான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த பெனியேலின் அனுபவம், நான் ஆண்டவரை முகமுகமாய் கண்டேன்.
ஆண்டவரோடு இருக்கக்கூடிய முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தை இறை வேண்டுதலின் மூலமாக, இறை வார்த்தையின் வழியாக இந்த இறைவன் தேடுதல் நமக்கு இருக்குன்னா கண்டிப்பா அந்த பெரிய அனுபவம் உங்களுக்கும் வரும், நமக்கு எல்லாருக்கும் வரும். ஆண்டவரோடு இன்னும் அதிகமாக நான் நெருங்கி வாழணும், ஆண்டவரோடு இன்னும் அதிகமாக நான் நெருங்கி வாழ்வதற்கு என்னை நான் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மறந்து போகக்கூடாது. மூன்றாவதாக God's peace, ஜெகோவா ஷாலம். இந்த பகுதி ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேற்றுகின்ற வரையிலே உன்னை கைவிடுகிறது இல்லை. இறை அமைதி. முதலாவதாக என்ன சொன்னோம்? God's presence இல்லையா? ஜெகோவா ஷாமா, இறை பிரசன்னம். இரண்டாவது என்ன சொன்ன? God's provision, ஜெகோவா ஜைரே, கொடுக்கின்றவர், இறை கொடை அல்லது இறை ஈவு. மூன்றாவதாக God's peace, ஜெகோவா ஷாலம், இறை அமைதி. அமைதியற்ற ஒரு வாழ்வு. ஆனால் யாக்கோபு பெற்றுக்கொண்ட அமைதியை போல யாருமே பெற்றுக்கொண்டிருக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நம்ம படிச்ச வாக்கியம் தான் அந்த ஒப்புரவாகுதலுக்கு பிறகு அவனுடைய மனதில் ஒரு நிம்மதி, ஒரு அமைதி. ஏனென்றால் அவன் எப்பொழுது கொல்லப்படுவான் என்று அவனுக்கே தெரியாது. ஆனால் கட்டி தழுவி அழுது ரெக்கன்சைல் ஆனதுக்கு பிறகு அவன் கிட்ட அந்த ஒரு பயம் மட்டும் அப்படியே போயிடுச்சு. எனவே அவனுக்கு அந்த பயம் போனதற்கு பிறகு அவனுக்கு அவனுக்குள்ள ஒரு அமைதி. நிறைய நேரத்தில் பயம் இருந்தா அமைதி இருக்காது, அமைதி இருந்தா பயம் இருக்காது. ஆனா ரொம்ப அவசியம் இந்த பீஸ். ஏசாயா 9 நம்ம படிக்கிறோம். அவர் என்னங்க? சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அப்படிப்பட்ட அமைதியின் ஆண்டவருடைய அனுபவம் மிக மிக அவசியம். யாக்கோபுடைய வாழ்வில் இந்த பகுதியில 33 அவனுக்கு இருந்த ஒரு காரியம் அமைதியற்ற சூழமைவு, நம்பிக்கையற்ற சூழமைவு, உதவியற்ற சூழமைவு, தனித்து விடப்பட்ட சூழமைவு. எல்லாத்தையும் ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு வியாதி என்ன தெரியுமா? லோன்லினஸ். எந்த வியாதியை வேணா நம்ம சமாளிச்சிடலாம், ஆனால் தனித்து விடப்படுகின்ற அந்த வியாதி ரொம்ப ரொம்ப கஷ்டம். லோன்லினஸ். யாக்கோபு அப்படிப்பட்ட ஒரு சூழமையிலே இருந்தான். ஆனால் அமைதியின் ஆண்டவர், நம்பிக்கையின் ஆண்டவர், ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் அவனை மறுபடியும் அவனுடைய சொந்த ஊருக்கு திரும்ப வர பண்ணுகின்றார். இந்த அமைதி ஆண்டவரால் மட்டுமே கொடுக்கப்படுகின்ற அமைதி. எல்லாரும் நீங்க சொல்லக்கூடிய பீஸ் ஆஃப் மைண்டே இல்லைங்க, மன அமைதியே இல்லைங்க. ஆனால் நீங்களும் அந்த God whom you and I worship is God of peace, is God of peace, God of shalom. அப்படிப்பட்ட அமைதி, அந்த நிலையான, நிலைவரமான, நித்தியமான ஒரு அமைதியை ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு தர வேண்டும். Peace was possible because of forgiveness. மன்னிக்கின்ற, மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுகின்ற சூழமை இருந்ததனால அங்கு ஆண்டவர் அவர்களுக்குள்ளே அமைதியை ஏற்படுத்துகின்றார். கடவுள் வழியாக மட்டும்தான் நாம் அமைதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் மிகையாகாது. எனவேதான் God's promise is promise of peace. கடவுளுடைய வாக்குத்தத்தம் அமைதியின் வாக்குத்தத்தம். உன்னோடே இருந்து உன்னை காத்து உன்னை திரும்பி வர பண்ணி உன்னை கைவிடுவதில்லை. எல்லாமே ரொம்ப பர்சனலா பேசக்கூடிய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை எப்பொழுதுமே மாறாது. அது யாக்கோபுடைய வாழ்க்கையில உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா? பெத்தேல் அனுபவம் நமக்கு வாழ்க்கையில் அவசியம். பெனியேல் அனுபவம் நமக்கு வாழ்க்கையில் அவசியம். மூன்றாவது அனுபவம் நம்ம இந்த பகுதியை பார்க்கின்ற பொழுது படிங்க. 33ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 20. என்னுடைய கடவுள் என்பதை ஒத்துக்கொள்ளாத யாக்கோபு ஒரு கன்ஃபெஷனல் ஆல்டர் ஒன்று எரெக்ட் பண்றார். அறிக்கை செய்யக்கூடிய பலிப்பீடம் ஒன்று. அதான் அதோட அர்த்தம். எல் எலோயினா, எல் எலோயின் சொன்னா the mighty God of Israel. கடைசியில சொல்றார் mighty God of Israel. God is a God of Abraham, God of Isaac and God of Jacob அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்டர் தான் அது, எல் எலோயி. அப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய, என்னுடைய ஆண்டவர், உன்னதத்தின் ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவம் தான் ஏல் எல்ஹோயி. கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே,
நமக்கு கண்டிப்பாக பெத்தேலின் அனுபவம், பெனியேலின் அனுபவம், ஏல் எலோயின் அனுபவம் வாழ்க்கையில மிக மிக அவசியமான அனுபவம். எத்தன் எனப்பட்டவன் ஒரு பெரிய திரளான மக்கள் கூட்டத்திற்கு தகப்பனாக மாற்றப்படுகிறான். கடவுளாலே அங்கீகரிக்கப்படுகிறான், ஆசீர்வதிக்கப்படுகிறான். அவன் கடவுளாலே அருட்பொழிவு செய்யப்படுகிறான். இல்ல, அதனால இன்னைக்கும் யூதர்கள் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும். யாக்கோபு மட்டும் அப்படி பண்ணல. யாக்கோபு என்ன பண்றார்? மாத்தி பண்றார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். எனக்கு தேவன் கிடையாது. அவர் என்ன திரும்பி கொண்டு வந்ததான் அவருக்கு ஐ கேன் கால் ஹிம் மை காட். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் சொல்ல வைக்கின்ற ஆண்டவர். கடைசியில் அவன் கையாலே ஒரு ஆல்டரை எரெக்ட் பண்ணி ஏல் எல்ஹோயி, the mighty God of Israel அப்படின்னு அவர் கன்ஃபெஸ் பண்ணி ஒரு ஆல்டரை ஏற்படுத்தி யாக்கோபுடைய வாழ்க்கை அதற்கு பிறகு டோட்டலா சேஞ்ச் ஆகுது. அதனால எத்தனின்று ஆரம்பிக்கப்பட்டவன் ஆண்டவருடைய பார்வையிலே அருமையானவனாக மாற்றப்படுகிறான். இந்த அனுபவம் எல்லாருக்கும் அவசியம். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, பெத்தேலின் அனுபவம், பெனியேலின் அனுபவம், எல் எலோயின் அனுபவம் நம் அனைவருக்கும் வர வேண்டும். நாம் அனைவரும் அப்படிப்பட்ட ஒரு சூழமையிலே நாமும் வாழ வேண்டும். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.